நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகாக இருக்கு. நிஜம் நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவனாகத்தான் இருக்க முடியும். காதலனுக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை, நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், அது இவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள்ஸ், ஆல்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக க்யூட் அப்படின்னு அது பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தரும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கார்த்திக் அண்ட் கிருத்திகா, அவங்க எல்லாமே மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரிதீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்தில் பாடியிருக்கேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதா ரவி சார் தான் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக் செட்டிங். ஒரு நல்ல படம் இப்போ கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளோ நல்லா ரீச் ஆயிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர், இப்போது இந்த டைரக்ட் பண்ண போகிறவர் வேற, அண்டு ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஆக்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த டைம், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம், யூடியூப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு, ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு, அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டு இருக்கோம். கலைஞர்கள் தயாரித்திருக்கும் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், கலைத்துறை நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் முதலில் எனது வணக்கங்களையும். அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. ரிதீஷ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு வர அளவுக்கு அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங், கட்டிங்ஸ் வந்து சூப்பர், அற்புதம். நான் தான் இப்போ ரவியன் என்று சொல்லியிருக்கேன், தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் வந்து ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனராகவும் பரிணாம வளர்ச்சி பெறணும். அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். நிஜம் லிரிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு இடங்கள்லையும் வந்து அற்புதமான லிரிக்ஸு. பிரசன்னா சாரோட வாய்ஸ் அற்புதமான ஒரு வாய்ஸ். ரொம்ப அவர் பாடலையா பண்ணுது, அற்புதமாக இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வரிகள், நிஜம் நீயே நிழல் நானே, ஒன்று விட்டு ஒன்று பிரியாது, நிஜமும் நிழல்ன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஹீரோ வந்து 2 டைமென்ஷனையும் காட்டியிருந்தார். ஒரு கோபம், ஒரு முரட்டு, இவன் அதே நேரத்தில் அவனுக்குள்ள அந்த காதல் சாஃப்டானது இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். கதாநாயகியை பற்றி சொல்லணும், அவங்க முறைக்கிறாங்க, கண் ஏற்கனவே பெருசு, அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது நமக்கு. அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்தோடனே கேட்டேன், என்னம்மா உன் பேர் என்னம்மா, என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு டோட்டலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேன்மேலும் 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 வளர்ந்து சிறந்து சாருடைய படத்துக்கும் இதே டீமோட அப்படியே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி
இந்த ஆல்பம் வெற்றி அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சார் ரொம்ப நன்றி. மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா, நான் அவர் வந்தது தான் ஸ்பெஷல். ஏன்னா பிரசன்னா நான் எப்போவுமே கூப்பிடுவேன். அவருக்கு பிஸியாக நடிக்கவும் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடுறாரு, அஸ்ட்ராலஜர், ஜோசியம் நல்லா பார்ப்பார், நிறைய ஜோசியம் பார்ப்பார். எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார். சந்தோஷம், அது வரைக்கும் நம்புகிறேன். சிறந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன், வந்துருங்க பிரசன்னா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துருங்க, அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்கில் ஒரு ஸ்டூடியோவில் நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயப்படாமல் பாடினாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோடய கம்போசிங்கில் நான் வந்து அவங்க பாட வச்சுட்டுருக்கேன். அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க, ரொம்ப நல்லா அந்த எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார், யார் இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சிங்க? இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படின்னேன். அதனால் அவங்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 2 அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா, கரெக்டா? மதனும் சரி, அவர் கார்த்திக்கும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னோடய ஏடிஎஸ் கிட்ட பேசிட்டு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி, அதே மாதிரி மெயினாக கொடைக்கானலில் நீங்கள் பார்த்ததில் லைவ் ரெயின், அது நிஜ மழை. இது நாங்கள் எதுவும் மழையில் செமையாக நடிச்சாங்க. நான் வந்து கேமராமேன்கிட்ட சொன்னேன், எப்படியா மழையில் எடுக்க போகிறேன்னு கேட்டேன். சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார்னா. அதனால் பெரிய ஒரு இயக்குனர் வாயிலேருந்தே வந்துடுச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம். நீங்கள் பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரெயின் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக மழை தான். அந்த மழையில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு, ஃப்யூச்சரில் என்னோட நெக்ஸ்ட்டு படத்தில் அவர் முக்கியமாக ப்ளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்கிறேன். சபையில் சரி வந்திருக்காங்க. அவங்க 2020 எனக்கு என்கரேஜாக அப்போ தான் ஆரம்பித்தாங்க. கொரோனா டைம், என்னடா சஃபராக இருக்காதா, சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன், நிறையா இன்டர்வியூ சொல்லிட்டேன். அதனால் என்னோட என்ன சொல்கிறது, அம்மா இருந்துட்டாங்க, பட் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோடய சகோதரி தான், அவள் தான் எல்லாமே. என்னோட என்ன சொல்கிறது, நான் இன்னைக்கு பொழைச்சி நிற்கிறதுக்கு காரணமே அவள் தான். ஏன்னா கொரோனாவில் நான் உச்சக்கட்டமாக ஆகிட்டேன். எல்லோரும் டவுட் பட்டாங்க, 50% தான் சான்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சொன்னாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ், இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போகிறான். இவன் நானே மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன், இந்த கேள்விலாம் கேட்குறானே நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரேமில் 2 பேர் அழுதுட்டுருக்காங்க. ஒன்று என்னோடய மனைவியும் மற்றவங்க அழுதுட்டுருக்காங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அவ்வளோதான் போயிருக்கு நம்ம லைஃபு. பட் அதனால் அந்த உயிர் காத்த, எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும், என்னோடய உயிர் திருப்பி கொடுத்த என்னோடய சகோதரிக்கும் அந்த மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி, அதனால் என் அண்ணா ஃப்ரேம்லேயே வர மாட்டேன்ட்டார். சத்யாண்ணா அவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மூலியமாக. ஏன்னா ஒவ்வொரு விழாக்கும் வந்து அவர் எடுத்து பிடிச்சது நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு. அதனால் அவருக்கு இந்த மேடையில் அவருக்கும் விஜயமுரளி சாருக்கும், என்ன விஜயமுரளி சார் மூலியமாக தான் எனக்கு அவர் பழக்கம் எனக்கு. அதனால் மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான். அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஈவினிங் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆர்விஆர் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் மலேசியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய சாங்ஸு, ஆல்பம் சாங்ஸ்லாம் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம். லேபிளில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுது. தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் ஒன் சான்ஸ் அஃபிஷியலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜெண்ட் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எங்கள் க்ரூ ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதில் அந்த கடைசி தொட்டால் நானும் அவளும்
பாட்டு இவர் பாடியிருக்காரு, பிரசன்னா பாடியிருக்காரு. அதில் நானும் ஸ்ரீஜா அவர்களும் நடித்திருக்கிறோம். ஒரு சொன்னாங்கல்ல, இந்த கதாநாயகன் இதை சொல்லாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் உழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம், 4 படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஒரு கதாநாயகன் தான் செய்வார் இருக்கணும், இதுக்கு வரப்பட்ட இருக்கணும், கூட விட்டாங்கன்னா ரொம்ப போயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மேலும் இந்த பாட்டை காமிச்சாரு. ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா, அதற்கு நண்பர்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். எனக்கு 50 years of service இருக்குது சினிமாவில். 50 years நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல. என்னை கூப்பிடும்போது கூட என்ன எதுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு கேட்டால் ஒருவேளை கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றாங்க கேஸ் அதை முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், அவங்க ஃபேமிலியை பாருங்கள், எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்தராஜோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், என் வீட்டில் தான் நவர மாட்டேறாங்க, கூப்பிட்டா வரவே மாட்டேறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி நின்று, ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லையும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்ல, அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அந்த சகோதரர் ராஜேஷ் அவர்கள். அவர் கண் வேறு பெருசாக இருக்கா, அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க, பயமாக இருக்கும். என்ன எதுக்கு பார்க்குறாங்க, 2 நாள் அதிகமாக வேணுமா, இப்படி இல்லைன்னா இப்போயே ஓடி போயிடுறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா 5 நாள் கேட்டு ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சவன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான், எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான். சானா வெரி நைஸ் ஆஃப் ஹிம். அவர் டேக்கிங்ஸு டிஓபி பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டிருக்கேன், சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் கடைநிலை ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள். இப்போ அடுத்த படம் கூட சொன்னான், அவன் நான் பின்னாடி தேடுறேன், டைரக்டர் உட்காந்துருக்கான், தேடுறேன் கிடைக்கல. இன்னும் கூட என் பின்னாடி உட்காந்துருக்கான். இங்கே இவ்வளோண்டு பையன். அவன் ஒரு கதை சொல்கிறான், என்கிட்ட 2 கதை சொன்னான். ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான். இல்லைங்க நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதுன்னு சொல்லிட்டான். ஆடப்பாங்க சொல்லியிருக்க மாட்டேன் நான் வச்சுக்கிட்டு. ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாந்தாதுக்கு. விஷயங்கள்லாம் விடுங்க, திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு. போனவங்களாம் வரணும், சின்ன பசங்க எல்லோரும் வரணும். இந்த பீரியடோட ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும். அவங்க தான் எடிட்ரு, ஒருத்தர் வந்துட்டு டைரக்டரு, இப்படி இருக்காங்க ஒரு டீம், அருமையான டீம். அவங்களோடலாம் நம்ம அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டு 71 வயசு தெரியாத அளவில் இருக்கிறேன். ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த பாட்டு சொல்கிறீங்க, பாட்டு நல்லா வரணும், கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு. நான் பார்த்தேன் படத்தை. அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான். அதுக்காக சாப்பாடெல்லாம் போடாமலாம் இல்லை, எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோறே போட மாட்டான். ஆனால் இவன் நல்லா எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானல் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், எனிவேர் யூ நேம் இட், எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிட்ருப்பான். அதுக்கு என்னையே கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பாட்டுக்கு ரொம்ப தூரம், எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கேன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறேன். அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிடப்படுகிறேன். நன்றி.